பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு நாளை கூட காண கிருபை செய்த தேவனுடைய நாமம் இன்னும் அதிகமாய் மகிமைப்படுவதாக. ஏசாயா 64வது அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆமென். வேதத்திலே நாம பார்க்கிறோம், நீர் கர்த்தர் நம்முடைய பிதா, நாம் களிமண் என்பதையும் அவர் நம்மை உருவாக்குகிறவர் என்பதையும். கடைசி வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்க, நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் களிமண் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அவன் பாருங்க, களிமண்ணாகிய ஒரு கொஞ்சம் களிமண்ணை நாம எடுத்து பார்த்தா, இந்த களிமண் யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்து அதனுடைய ஸ்டேட்டஸ் மாறும். ஆமென். அதற்குரிய அந்த அந்தஸ்து கிடைக்கும். இப்ப பாருங்க, களிமண் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுடைய கரத்துல இருக்குன்னு வைங்க, அதற்கு எப்பவுமே களிமண் என்றுதான் அதனுடைய பெயர். அதற்கு எந்த ஒரு மாற்றமும் வராது. ஆனா அதே நேரத்துல அந்த களிமண் குயவனுடைய கரத்திலே போச்சுன்னு வைங்க, அந்த களிமண்ணுக்கு சில நாட்களுக்குள்ளாக அந்த களிமண் என்ற அந்த அந்தஸ்து மாறி அதற்கு ஒரு புதிய ஒரு நாமம் தரிக்கப்படும். அதற்கு ஒரு புதிய ஒரு பெயர், புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அந்த களிமண் கடந்து செல்லும். திரும்ப அதை யாரும் களிமண் என்று சொல்ல மாட்டாங்க. பாத்திரங்கள், அழகான மண்ணினால் செய்யப்பட்ட பானைகள், பாத்திரங்கள் என்று அதனுடைய பெயர், நாமங்கள் மாறும். இந்த களிமண் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சாதாரணமான உலகத்தின் கரத்திலேயா, இல்ல குயவனுடைய கரத்தில் இருக்கிறதா? குயவனுடைய கரத்துல இருக்கிறீங்கன்னா அந்த களிமண் சேஃப். அந்த களிமண், அதை பத்தின பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. காரணம், அது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் எந்த நிலைக்கு மாற்றப்படும் என்பதை நன்கு அறிந்தவர் ஒரு குயவன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் களிமண்ணாக இருக்கிறோம். வேதத்திலே நாம பார்க்கிறோம், நாம் களிமண், நம்மை எல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அவருடைய கருத்துல நாம இருப்போமே ஆனால் இந்த களிமண்ணாகிய நம்மையும் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்களையும் இந்த நாளிலே கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய கருத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.